விநாயகன் 190 மாண்புமிகு உறுப்பினர் திரு ஏஜி வெங்கடாச்சலம் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வினாவிற்கு விடையளிப்பதற்கு முன்பாக 2 கருத்துக்களை பதிவு செய்யும் தங்களின் அனுமதியை கோருகிறேன். தமிழக இலச்சில் வாய்மையை வெல்லும் என்பது தமிழ்நாடு அரசு இலச்சில் இருக்கிற அற்புத வாசகம். அதுதான் தமிழருக்கு பெருமை. தன்னிகரல்லாத தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒன்றிய அரசால் ஏற்படுகிற இடர்பாடுகளை எல்லாம் களைந்து தமிழகத்தை மீட்டெடுக்க பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறார். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற சொற்றொடரை தொடர்ந்து பயன்படுத்தி உயர்கல்விக்கு தடையாக இருந்த ஆளுநருடைய செயல்பாட்டை நிர்வகிக்கக்கூடிய வகையில் ஆளுநருடைய அதிகாரம் என்ன, பல்கலைக்கழகங்களில் அவருடைய செயல்பாடு என்ன என்பதை குறித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து சட்ட போராட்டம் நடத்தி உயர்கல்வியை, பல்கலைக்கழகங்களை, மாணவர்களை, பேராசிரியர்களை, கல்வியாளர்களை காப்பாற்றிய தன்னிகரில்லாத தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றியை, பாராட்டுகளை, வாழ்த்துக்களை உயர்கல்வித்துறை சார்பாக தெரிவிக்க விரும்புகிறேன். மற்றொன்று, பேரவைத் தலைவர் அவர்களே, 2011, 2016 ஆகிய 2 சட்டமன்ற தேர்தலில் திருவிடைமருதூர் தொகுதியில் போட்டியிட்டு எதிர்க்கட்சி வரிசையில் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினேன். 2021 திருவிடைமருதூர் தொகுதியில் 3ஆம் முறை போட்டியிட்டு தமிழக அரசின் தலைமை கொறடாவாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் பணி அமர்த்தப்பட்டு செயல்பட்டேன். ஆக 13.5 ஆண்டுகள் கேள்வி கேட்ட இடத்திலிருந்து பேசிய எளிய தொண்டன் கோவி செழியனாகிய என்னை இன்றைக்கு பதிலளிப்பதற்கான எல்லோருக்கும் எல்லாம், அனைவருக்கும் அனைத்தும் என்பதை நிரூபிக்கிற திராவிட மாடல் முதல்வர்களுக்கும், எங்களை இயக்குகிற இளந்தலைவர் தமிழ்நாடு துணை முதலமைச்சருக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி, பேரவைத் தலைவர் அவர்களே, 11/4/2022 அன்று சட்டப்பேரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பின் அடிப்படையில் 2023, 2022, 23 கல்வியாண்டு முதல் ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூரில் ஒரு புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி துவக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினருக்கு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஏஜி வெங்கடாச்சலம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்று மாபெரும் வெற்றியின் மூலம் அனைவருக்கும் இன்ப அதிர்ச்சியை வழங்கிய திராவிட மாடல் ஆட்சிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய வேந்தராக பொறுப்பேற்றிருக்கின்ற முதலமைச்சர் அவர்களுக்கும், தமிழ்நாட்டு மக்களுடைய செல்லப்பிள்ளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்கள் அந்தியூர் சட்டமன்ற தொகுதி மக்களின் சார்பாக இதே மாந்த பொற்மலர்களை அவருடைய பொற்பாதங்களை காணிக்கையாக்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திராவிட மாடல் ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் கடந்த 2022 ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அந்தியூரிலே கலை அறிவியல் கல்லூரி வழங்கப்பட்டு தற்போது அந்தியூர் கல்லூரியிலே 700 மாணவ பழங்குடியின மக்கள், பட்டியலின மாணவ மாணவியெல்லாம் இந்த இடத்திலே வறுமையில் பிடியில் இருக்கின்ற மாணவ செல்வங்கள் எல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். 3ஆம் ஆண்டு நிறைவிலே படித்து முடிக்கும் இருக்கும் மாணவ மாணவிகள் 150 பேர் வேலை வாய்ப்புக்கும் தேர்வாகி உள்ளனர். மேலும் தற்போது எங்கள் கல்லூரிக்கு கூடுதலாக பிகாம், சிஏ, பிபிஏ, பிசிஏ ஆகிய பாடப்பிரிவுகள் இந்த ஆண்டு துவக்கப்படுமா என இதன் உங்களின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கழகரசு அமைந்த இந்த 4 ஆண்டுகளில் 32 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளை உருவாக்கி தந்த முதல்வர் நம்முடைய தன்னிகரல்லாத முதல்வர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவை உறுப்பினர்களுடைய கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏஜி வெங்கடாச்சலம் அவருடைய கோரிக்கையை ஏற்று 10 கலை அறிவியல் கல்லூரிகள் அறிவிக்கப்பட்டு அதில் ஒன்று அந்தியூரில் தொடங்கப்பட்டது. அதில் தமிழ், ஆங்கிலம், வணிகவியல், கணிதம் மற்றும் கணினி அறிவியல் ஆகிய 5 பாடப்பிரிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறார்கள். தற்காலிக கட்டிடத்தில் தான் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் கூடுதல் பாடப்பிரிவுகள் வேண்டும் என்றும், முதுகலை பட்டங்களுக்கான பாடப்பிரிவுகள் துவங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தற்காலிக கட்டிடத்தில் இயங்குகிற அந்த கட்டிடம்
அரசு கட்டடமாக மாற்றுகிற பெருமுயற்சியை அரசு மேற்கொள்ளுகிறது. அது தொடரும் பட்சத்தில் கூடுதல் பாடப்பிரிவும் முதுகலை பட்டத்திற்கான பாடப்பிரிவும் மாண்புமிகு முதலமைச்சர்களிடம் கலந்து பேசி வழங்கப்படும் என்பதையும் பேரவைத் தலைவராயலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் வெங்கடாச்சலம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு பதிலுக்கு நன்றி. மேலும் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியிலே பாலிடெக்னிக் கல்லூரி வேண்டும் என்று நீண்ட நாட்களாக எங்கள் தொகுதியினுடைய மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள், வறுமையோடு கஷ்டப்படுகின்ற அந்த மாணவ மாணவியின் வாழ்வாதாரத்திற்காக பாலிடெக்னிக் கல்லூரி எங்கள் அந்தியூரில் அமைக்கப்பட வேண்டும் என்பதை மக்களின் நீண்ட நாளைய கோரிக்கை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டே தங்களுடைய மானிய கோரிக்கையில் நிறைவேற்றி தருவாரா என உங்களின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கை என்பது நவீன வளர்ச்சியும் பொறியியல் கல்லூரிய பெரும் ஆதிக்கமும் இருந்த காரணத்தால் பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கை சற்று குறைந்த வண்ணம் இருந்தது. அந்த தொய்வை போக்கக்கூடிய வகையில் தான் தன்னிகரலாத தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஒரு மாணவன் தனித்திறனோடு அவன் பட்டதாரியாக வேண்டும் என்று நாள் முதல்வன் திட்டத்தில் 30 லட்சத்திற்கு மேற்பட்ட மாணவர்களை பயனாளியாக ஆக்கிய பெருமை தமிழ்நாடு முதலமைச்சரை சாரும். எனவே நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுவன் திட்டத்தின் மூலம் பாலிடெக்னிக்கில் படிக்கக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிற பெருமுயற்சியை நம்முடைய முதலமைச்சர் செய்து வருகிறார். அப்படி இருந்தும் சில பாலிடெக்னிக்களில் மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. கூடுதல் பாடத்திட்டத்தை சேர்த்து வரும் ஆண்டில் அந்த குறைகள் போக்கப்படும் என்ற நம்பிக்கை இந்த நேரத்தில் வழங்கி மாண்புமிகு உறுப்பினர் கேட்கக்கூடிய அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்கு பாலிடெக்னிக்கல் அங்கு இருக்கிற மாணவர் சேர்க்கை விகிதாச்சார அடிப்படையில் கணக்கிட்டு முதல்வரிடம் கலந்து பேசி விரைவில் வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.